பேருமா? ரஞ்சினி. ரஞ்சினி. என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு இப்போ 23 வயசு நடக்குது. நிறைய வாட்டி இங்கே வந்தீங்களா? ஆமாம் மேம். ஏம்மா? நிறைய டைம் வந்து இல்லைன்னு போக சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 தடவை கிட்ட வந்துட்டு. ஏன்னா நீ சின்ன பொண்ணு, நீ டிவி முன்னாடி வந்து உட்காந்து உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சோம். நீ அப்படி நினைக்கலையா? எனக்கு குழந்தை வேணும் மேம், அதுக்கோசம் தான். சரி, எனக்கு கொஞ்சம் விவரமா என்ன நடந்தது சொல்றியா? சொல்கிறேன் மேம். முதல்ல இவரை எங்கே பார்த்த, என்ன நடந்தது சொன்னேன்னா நான் அவரை அனுப்பிச்சிடுவேன். சரி மேம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன் மேம். வந்ததுமே பாப்பாவை கூட்டிட்டு வரக்குள்ள அங்கே குடிச்சிட்டு 2-3 ரவுடிங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கத்தியால் என்னை குத்த வந்துட்டாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள சண்டையில் நான் பாப்பா வயிறு வலிக்குது, நடக்க வச்சு ரொம்ப தூரம் கூட்டு வந்ததால வயிறு வலிக்குது. என்ன வயசு பாப்பாக்கு? பாப்பாக்கு 4 வயசு. சரி. டீக்கல்ல நின்றுட்டு இருந்தேன். அந்த டைமில் வெட்ட வந்தது, நான் பயந்துக்கிட்டு அப்புறம் இடையே வந்துட்டேன். வந்தது இவங்க பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்க அக்கா வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. சுந்தரி அக்கா வீட்டில் தான் இப்போ 3.5 மாசமா இருக்கிறேன். அங்கே தான் இருக்கிறேன். அங்கேருந்து பாப்பாவை கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் விட்டு என்னை ஹோமில் விட சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே 1.5 மாதம் ஹோமில் இருந்துருக்குறேன் நான். இந்தமாரி சண்டையில் வெளியே துரத்தி நான் திருக்கோளூரில் இந்த உண்மை வில்லம்லாம் இருந்தது, அந்த ஜிஹெச்சிக்கு பின்னாடி அங்கே கேஸ் கொடுத்தேன். அங்கே கொடுத்தும் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க மேம். அப்புறம் 1.5 மாதம் ஹோமில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறமா அவங்க வீட்டுக்கு ஏதோ போகிற மாரி ஆயிடுச்சு. அங்கேருந்து வேலைக்கு போறியா? இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேம். இப்போ இங்கே வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனையால் இப்போ 2 வாரமா லீவ் போட்டுக்கிறேன். எந்த பிரச்சனையால? குழந்தை வேணும், எனக்கு குழந்தை இல்லாமல் வேலை செய்ய போக முடியல வேலைக்கு. 4 வயசு. அப்போ நீ 19 வயசுல குழந்தை பெற்றுக்கிட்டியா? பெரிய பையனுக்கு 6 வயசுமா. ஓ, இன்னும் குழந்தை இருக்கா உனக்கு? எனக்கு 3 பசங்க இருக்காங்க. இது 2வது பாப்பா? 2வது பாப்பா. 3வது 2 வயசுல பையன். அந்த பையன் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ 2 பையன் ஒரு பொண்ணா? ஆமாம்மா. 6 வயசுல புள்ள பெற்றனா நீ அப்போ 17 வயசு அவனுக்கு? ஆமாம்மா. 1 வருஷம் குழந்தை இல்லை. எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகாமே 1 வருஷம் வச்சுருந்தாங்க. குழந்தை தங்கின பிறகு தான் அப்புறம் தாலியே கட்டினாங்க. வீட்டுக்குள்ளாரே வச்சு எங்கள் மாமியார் நாத்தனார் 2 பேரும் வச்சு தாலி கட்டினாங்கம்மா. சரி, எனக்கு அதெல்லாம் விவரமாக சொல்லு. இப்போ இவர் கொண்டு வந்து விட்டுட்டாரா? அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்லை. ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு வேலைக்கு போகிறதால எனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கணுன்னாங்க. அக்கா சிம்மில் நிறைய அக்கா சிம்மு வாங்கிட்டால இவங்ககிட்ட சொல்லி ஒரு சிம்மு வாங்கி கொடுக்க சொன்னாங்க. சிம்மு வாங்கி கொடுத்தது நான் குழந்தைய வச்சுட்டு வேலையை பார்த்துருந்ததால் என்னை பண்ண கொடுமை கோபம் தாங்க முடியாமல் நான் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரருக்கு திட்டி விட்டேன். எவ்வளோ கொடுமை பண்ணதால என் பிள்ளைய வச்சு நான் சந்தோஷமாக என் பிள்ளைய கூப்பிட்டு போய் விற்றுருவேன் அப்படிலாம் என்னென்னவோ பேசுனாங்க. நான் சந்தோஷமாக இருக்குன்ட்டு கோபத்தில் பண்ணிட்டேன். அதை வச்சு கண்டுபிடிச்சி வந்து என் பிள்ளைய வாங்கிட்டு போயிட்டாங்கம்மா. இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசி இவங்க அவங்க வீட்டிலேருந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவங்க அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து. உங்களுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. அவரை அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சிடலாம். நீங்கள் கிளம்புங்க தம்பி.